அரவணாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்க. ஏற்கனவே தமிழ்நாட்டில் நான் ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா லக்கேஜாக இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய சுமையாக மாற போகிற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம். கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள். ஐயோ மன்னிச்சிருங்க, அவர் விஜய்னு சொல்லக்கூடாதான், தலைவர் தளபதி விஜய் அவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும்னு சொல்லி அவங்களுடைய ரசிக குஞ்சுகள் ரொம்பவே ஆசைப்படுறாங்க. ஸோ இப்படி கட்சி ஆரம்பிச்சு 2 ஆண்டுகள் கடந்து விஜய் அவர்கள் ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த அரசியல நடக்கக்கூடிய காமெடிகளை பத்தி தான் சிறுபுலைத்தனமா சில விஷயங்கள் பண்றாங்க. அண்ட் உச்சக்கட்ட காமெடி எல்லாமே இந்த கட்சியில நடந்துகிட்டு இருக்கு. அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? முதல்ல விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி நான் ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் இல்லை ப்ரோ அப்படின்னாரு. ஆனால் ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் தான் இருக்கிறாரு. எளிய மக்களுக்கான அரசியலை பண்ண போறேன்னு சொன்னாரு. ஆனால் கூட வச்சிருக்கிறது பிரசாந்த் கிஷோர் அப்படிங்கிற ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளரை வச்சிருக்கிறாரு. அவருக்கு சம்பளம் மட்டுமே 1000 கோடி கிட்ட கொடுக்க வேண்டி இருக்கும். 2026 தேர்தலில் பிரசாந்த் கிஷோர் அவர்களோட இணைஞ்சு தான் விஜய் அவர்கள் தேர்தலை சந்திக்க போறாரு. ஸோ எளிய மக்களுக்கான அரசியல் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜய் அவர்கள் மக்களை நம்பி நிற்காம பணம் கொடுத்து ஒரு பெரிய ஒரு தேர்தல் வீக வகுப்பாளரை செட் பண்ணி ஒரே தேர்தலில் நான் சிஎம் ஆயிடணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளரை நிற்க வர்றவர் ஒருத்தர். எங்கிறது மக்களுக்கான பணிகளை செய்ய போறாரு, மக்களுக்கான குறைகளை எங்கிறது பேச போறாரு. சரி, ஓகே, அவர் பேசலன்னா என்ன, அவருடைய தொண்டர்கள் சொல்லக்கூடிய அந்த ரசிகர்கள் நான் அவர்களெல்லாம் தொண்டர்களாக ஏற்றுக்கவே மாட்டேன். ஏன்னா ஒரு பொது செயலாளர் அப்படிங்கிறவர் எப்படி இருக்கணும்? ஒரு கட்சியினுடைய பொது செயலாளர்னா எப்படி, எவ்வளோ பெரிய பதவி அது. அந்த பதவியை போயிட்டு அவர் ஒரு ரசிக குஞ்சி, யார், புஷி ஆனந்த், அவருக்கு கொடுத்துருக்குறாங்க. அவர் தான் பொது செயலாளர். அவருக்காகத்தான் இந்த கட்சியை துவங்கப்பட்டது. சரிங்களா? ஏன்னா பல ஆண்டுகளா ஏற்கனவே எம்எல்ஏவா இருந்தவர், அவர் பாண்டிச்சேரியில் எக்ஸ் எம்எல்ஏ, ஏற்கனவே எம்எல்ஏ இருந்த ஒருத்தர், ஏற்கனவே கட்சியில இருந்த ஒருத்தர், மக்களுக்கான பணியை செய்த ஒருத்தர் எப்படி இருக்கணும்? ஆனா இங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஈயடிச்சாங்காப்பி நம்ம பள்ளிக்கூடங்கள்ல படிக்கும்போது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்படியே ஒரு பையன் இருப்பான், அவன் சரியான தற்குறியா இருப்பான். நல்லா படிக்கிற பையனை பார்த்து பரீட்சையில எழுதுறவன் அப்படியே ஈயடிச்சாங்காப்பி. அவன் என்ன எழுதியிருக்கானோ ரோல் நம்பர் கூட மாறாது. அது கூட அந்த தற்குறிக்கு தெரியாது. அவனுடைய ரோல் நம்பர் எழுதுறோன்றது கூட தெரியாம அதை அப்படியே எழுதி மாட்டிப்பானுங்க. இப்படிதான் ஈயடிச்சாங்காப்பின்னு நம்ம சின்ன வயசுல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி ஈயடிச்சாங்காப்பி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த டிவிகே கட்சிக்கார தொண்டர்கள். சரி, அவங்க மனசு கோணக்கூடாது, தொண்டர்கள்னு நம்ம சொல்லுவோம். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது விஜயோடைய அரசியல் அப்படிங்கிறது ஒரு ஆடம்பர அரசியல் அப்படிங்கிறத நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன். இவர் மக்களுக்கான அரசியலை பண்ண போறதும் கிடையாது, பண்ணவும் முடியாது. ஏன்னா அவர் இந்த கட்சியை ஆரம்பிச்சதுக்கான முழு நோக்கமே அவருடைய சொத்தை பாதுகாக்கிறதுக்காகவும், அவர் கூட இருக்கக்கூடிய புஷி ஆனந்த அவருடைய ஃபோர்ஸ்னால தான் இவர் இந்த விஷயத்த பண்றாரு அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம். இவரால் மக்களுக்காக போய் களத்தில் நின்று போராட்டம்லாம் பண்ண முடியாது. மேலோட்டமான அரசியல் தான் இவர் பண்ணுவார். ரொம்ப நாளைக்கு இவரால் தாக்கு பிடிக்கவும் முடியாது. ஏன்னா அரசியலில் பல அவதூறுகளை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும். அதையெல்லாம் விஜய் ஃபேஸ் பண்ணுவாரா? இது வரைக்கும் ஒரு ப்ரெஸ் மீட்டை நடத்த முடியல. ஏன்னா பேச தெரியாது விஜய்க்கு மட்டும் தான் பேச தெரியாதான்னு கேட்டால் கீழே இருக்கக்கூடிய யாருக்குமே பேச தெரியல. அதனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஏற்கனவே இன்னொரு கட்சியில் இருக்கிறவங்க பேசினதை அப்படி எடுத்து காப்பி அடிக்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தினம், உலக மகளிர் தினம் நடக்கும். அன்னைக்கு டிவிகே கட்சிக்காரங்க ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துறாங்க தமிழ்நாட்டு முழுக்க. என்ன அவங்களோட கோரிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இங்கே பாதுகாப்பற்ற சூழல் இருக்கு, அவங்களோட பாதுகாப்பை பலப்படுத்தணும், உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசை எதிர்த்து ஒரு போராட்டம் பண்ணாங்க. நல்ல விஷயம். அந்த போராட்டத்தில் ஒரு பொண்ணு பேசுது. அந்த பொண்ணு தான் இன்னைக்கு ஃபுல்லாக ட்ரெண்டிங்கில் இருக்குது. அந்த பொண்ணு என்ன பேசுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியாயமான விஷயத்த பேசி நம்ம அதை சொல்ல முடியாது. தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு பேருந்து நிலையங்கள், ஒவ்வொரு இடத்துக்கும், இப்போ தெரு பேரில் இருந்து புதுசாக கட்டக்கூடிய அரசு கட்டிடங்கள் வரைக்கும் எல்லாத்துக்குமே ஒன்று கருணாநிதி பேர், புதுசாக செஞ்சி பக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாண்டு, அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு கருணாநிதியினுடைய தாயார் அஞ்சுகம் அம்மாளுடைய பேரை வைக்கிறாங்க. அதில் அந்த பொண்ணு ஒரு வீராப்பா ஒரு வசனம் பேசியன்னு தெரியுமா? அஞ்சுகம் அம்மாள் கருணாநிதியை பெற்ற சோதனையை தவிர்த்து செய்த சாதனை என்ன அப்படின்லாம் பயங்கரமா பேசிச்சு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ இடிக்குதே அப்படின்னு நம்ம பார்த்துட்டே இருந்தா இன்னொரு வீடியோ பின்னாடியே வருது. அந்த வீடியோவில் இதுக்கு முன்னாடி 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியில இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய திருப்பூர் சுடலை அப்படிங்கிற ஒரு நபர், அவர் ஒரு மேடையில் பேசின
ஒரு விஷயத்த இந்த பொண்ணு அப்படியே அச்சு பிசுறாம ஒரு லைன் மாறாம ஈயடிச்சாங்க அப்படின்னு சொன்ன பாருங்க, ஒரு லைன் மாறாம அப்படியே பேசியிருக்குது. நீங்க வேணா அந்த வீடியோ பாருங்களேன். சென்னையில பஸ் ஸ்டாண்டு அவங்க அப்பா கலைஞர் கருணாநிதியுடைய பேரு, கட்டடத்துக்கெல்லாம் கருணாநிதி அவர்களுடைய பெயர். சரி, அது கூட இளவு 5 முறை பேசி பேசி நாட்டாண்டு முதலமைச்சரா இருந்து தொலைச்சிட்டாரு, பேரை வைக்கிறீங்க பரவாயில்ல. சரி, 5 வருஷம் பேசி பேசி அரசு ஆண்டுட்டீங்க, பேர் வச்சுக்கோங்கலாம். சென்னைக்கு பக்கத்துல செஞ்சின்னு ஒரு இடம், அந்த செஞ்சியில ஒரு பஸ் ஸ்டாண்டு, அதுக்கு யார் பேருன்னு பார்த்தா முதலமைச்சர் கூடிய ஸ்டாலின், ஸ்டாலினுடைய பாட்டி கலைஞர் கருணாநிதியை பெற்றெடுத்த அஞ்சுகம் அம்மாளுடைய பேர். இப்ப நாங்க என்ன கேட்கிறோம், அஞ்சுகம் அம்மாள் கலைஞர் கருணாநிதியை பெற்றெடுத்த சோதனையை தவிர செய்த சாதனை என்ன, எதற்காக பெயர்? சென்னை பக்கத்துல இருக்க செஞ்சின்ற ஒரு கிராமத்திலையும் அங்க இருக்கிற பேருந்து நிலையத்திலையும் கலைஞர் கருணாநிதியினுடைய தாயார் அஞ்சுகம் அம்மாளுடைய பெயர், நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய பாட்டி அஞ்சுகம் அம்மாளுடைய பெயரை பேருந்து நிலையத்திற்கு வைத்துள்ளனர். இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, அஞ்சுகம் அம்மாள் கலைஞர் கருணாநிதியை பெற்றெடுத்த சோதனையை தவிர செய்த சாதனை என்ன என்பதுதான் என்னுடைய கேள்வியாக உள்ளது. இது என்னது, இது என்னது, இது எனக்கு புரியல. ஏன்னா உங்களுக்கு வந்து கட்சி தான் நடத்த தெரியல, கொள்கை தான் இல்லைன்னு பார்த்தா பேசக்கூடமா தெரியாது. மக்களுடைய பிரச்சனையை எடுத்து மக்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, எடுத்து என்னெல்லாம் வேணாலும் பேசலாம். ஆனால் இவங்க பேசணும் அப்படின்றதுக்காக புரியுதா, இவங்களுடைய அரசியல் வந்து எங்கே எதை பார்த்து காப்பி அடிக்கிறாங்கன்னு புரியுதா? இவங்களுடைய அரசியலில் 2 கொள்கை வச்சிருக்காங்க. 2 கொள்கையும் எங்களுடைய 2 கண்கள், ஒன்று திராவிடம், இன்னொன்று தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்றாங்க. இது வரைக்கும் திராவிடம் சார்ந்து இவங்க எதனா பேசியிருக்காங்களான்னு கேட்டால் பேசலை. எல்லாமே இவங்க பேசுறது எல்லாமே தமிழ் தேசியத்தை சார்ந்து தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த தமிழ் தேசிய அரசியலை இவங்க பேசுறது எல்லாமே எங்கிருந்து காப்பி அடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க நாம் தமிழர் கட்சியை பார்த்து தான் காப்பி அடிக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியில தான் பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் அப்படிங்கறத வந்து அவங்க வந்து ஒரு அடித்தளமாகவே வச்சிருக்காங்க. அது அப்படியே காப்பி அடிக்கிறது. இதுக்கு வேணா நாம் தமிழர் கட்சி தான் வந்து காப்பிரைட்ஸ் வாங்கியிருக்கா அப்படின்னு சில தற்குறிகளுடைய அறிவாளித்தனமான கேள்வி நினைச்சு கேட்பாங்க. காப்பிரைட்ஸ் அவங்க வாங்கல, பட் இன்னொருத்தவங்க பேசிக்கிட்டு வர ஒரு விஷயத்த அப்படியே காப்பி அடிச்சு இந்த பக்கம் நீங்க பேசுறது அப்படிங்கிறது, இதுக்கு பேர் வந்து அறிவு திருட்டு. கவுண்டமணி செந்தில் வடிவேலு காமெடி ஒன்று இருக்கும், எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. இது நான் இந்த ஒரு விஷயத்தை வச்சு மட்டும் சொல்லலை, வரிசையாக வரும். இருங்க, ஒரு படத்தில் வந்து கவுண்டமணி அவர்கள் வந்து இளநீ வித்துட்டு இருப்பாப்புல. அதே மாதிரி ஒரு கடையை போடுறேன்னு சொல்லி செந்தில் என்ன பண்ணுவாருன்னா, வடிவேல் கிட்ட கயிறில் இளநியை கட்டி சைடில் பின்னாடி ஒரு கடையை போட சொல்லுவாப்புல. வடிவேல் இங்கேருந்து கவுண்டமணியோட இளநியெல்லாம் திருடி அவர் ஒரு கடையை போட்டிருப்பாப்புல. அந்த மாதிரி நாம் தமிழர் கட்சிக்கிட்ட இருக்கக்கூடிய கொள்கைகள் இருந்து கொஞ்சம், அவங்க பேசக்கூடிய பேச்சில் இருந்து கொஞ்சம், எல்லாத்தையும் திருடி 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 இவங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சு பேசுறது. சரி, இந்த பொண்ணு தான் ஏதோ சின்ன பொண்ணு, இப்படி வந்து அந்த பொண்ணு பேசுது அப்படின்னு பார்த்தா, விஜய் அவர்கள் வந்து வாட் ப்ரோ, திஸ் இஸ் ராங் ப்ரோ அப்படின்றார். இந்த வார்த்தையை பேசுறது சீமான் அவர்கள். யாரை கலாய்க்க பேசினாரு? விஜயை கலாய்க்கிறதுக்கு அவரு ஒரு மேடையில பேசுறதா அவர் எடுத்து விஜய் ஒரு மேடையில பேசுறாரு. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங். இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம். அதை வந்து நாங்கள் நம்பணுமா? மக்கள் நம்பணுமா? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. சரி விடுங்க, விஜய் அவர் வந்து புதுசாக வந்திருக்கிறாருங்க அரசியலுக்கு, அவருக்கு வந்து பேச தெரியாது, இப்போதான் அவர் கற்றுக்கிறாரு, அவரை நம்ம விட்டுருவோமே. லயோலா காலேஜ் ஓனர்னு நினச்சிக்கிட்டு லயோலா பேரை இவர் பேரோட சேர்த்து வச்சுக்கிட்டு லயோலா மணின்னு ஒருத்தர் வந்து அங்கே சுற்றிக்கிட்டு இருக்காரு. டிவிகே கட்சியினுடைய துணை கொள்கை பரப்பு செயலாளர் நினைக்கிறேன். இவர் ஒரு மேடையில் பேசுகிறார், அதிகாரம் மிக வலிமையானது, அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது என்பது போல அப்படின்னு சொல்லி பேசுறார். இதுல ட்விஸ்ட் என்ன தெரியுமா? அதிகாரம் மிக வலிமையானது அப்படிங்கிற அந்த ஒரு வாக்கியத்தை சொன்னவர் வந்து அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அதை வந்து அந்த வாக்கியத்தோட சேர்த்து நாம் தமிழர் கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய திரு சீமான் அவர்கள், அவர் வந்து அதிகாரம் மிக வலிமையானது, அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது அப்படின்னு சொல்லுவார். இந்த வாக்கியத்தை அப்படியே காப்பி அடிச்சு அவர் ஒரு மேடையில பேசி என்பது போல சொல்வது போல. யாரு சொன்னது? அதை யாரு சொன்னது? ஆனா காப்பி அடிக்கிறதுலாம் இங்க இருந்து காப்பி அடிக்கிறது, வெளியில போயிட்டு இவங்களை பத்தியே தப்பா பேசுறது. நாம் தமிழர் கட்சி இல்லைன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு அரசியல்னா என்னன்னே தெரியாது. இவங்களுக்கு கத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறது இவங்க தான் மறைமுகமா நாம் தமிழர் கட்சியை பார்த்து எல்லாத்தையுமே காப்பி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? இதுல அந்த பொண்ணு பேசின ஒரு விஷயத்துக்கு வருவோம் திருப்பி.
இந்த கட்சிக்கு ஒரு புஷி ஆனந்த் அப்படிங்கிற ஒரு நபர் இருக்காரு. அவர் தான் டிவிகேனுடைய பொதுச் செயலாளர். பொதுச் செயலாளர் அப்படிங்கிறவர் வந்து எப்படி இருக்கணும், அது எவ்வளோ பெரிய போஸ்டிங். இவர் ஏற்கனவே பாண்டிச்சேரியில் எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார். ஒரு எக்ஸ் எம்எல்ஏ, அரசியல் பின்புலத்தை கொண்டவர். விஜய் அவர்களுடைய மேனேஜராக ரசிகராக இருந்து மேனேஜராகி இப்போ வந்து அவருடைய வற்புறுத்தலால் ஒரு கட்சி ஆரம்பிக்கப்பட்டு அந்த கட்சிக்கு அவரை வந்து பொதுச் செயலாளராக போட்டிருக்காங்க. விஜய் அவர்கள் தலைவர். ஒரு பொதுச் செயலாளர் அப்படிங்கிறவர் வந்து எப்படிப்பட்ட கம்பீரமான ஒரு பர்சனாக இருக்கணும். இந்த தமிழ்நாடு அரசியலை நீங்கள் எடுத்து பாருங்களேன். ஒவ்வொரு கட்சியிலையும் கருணாநிதி அவர்கள் வந்து தலைவராகவோ பொதுச் செயலாளரோ இருப்பார். கருணாநிதி எடுத்துக்கோங்க, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அவங்க வந்து அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருந்தாங்க. ஸ்டாலின், நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான், இப்படி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன், இப்படிப்பட்ட ஆட்களுக்கு மத்தியில் புஷி ஆனந்த் அவர்கள் வந்து இந்த கட்சியின் பொதுச் செயலாளர் அப்படின்னு சொன்னால் எப்படிப்பட்ட ஆளுமையோட புஷி ஆனந்த் இருக்கணும், அவர் என்னெல்லாம் மக்களுடைய பிரச்சனைகளாக என்னெல்லாம் பேசணும். ஆனால் இவர் என்ன பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கூட்டத்தில் பேசுகிறாரு, நம்மளுடைய தலைவர் தளபதி அவர்கள் ஒரு கிளாஸில் வந்து மோர் குடிச்சாராமா. அவருக்கு வந்து மோர் கொடுத்தாங்களாமா. அந்த மோர் குடிச்ச கிளாஸை இவர் தேடினாராமா, எடுத்து பத்திரப்படுத்தி வைக்கிறதுக்காக. யாரு? தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொது செயலாளராக இருக்கக்கூடிய புஷி ஆனந்த் அவர்கள் அந்த தலைவர் குடிச்ச கிளாஸை பத்திரப்படுத்தி வைக்கிறதுக்காக தேடினாராமா. அந்த கிளாஸை காணுமா. எங்கடா போச்சு அப்படின்னு பார்த்தா நிர்வாகிகள் எடுத்து வச்சுக்கிட்டாங்களாம். எதுக்குடா எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னு கேட்டால், நம்ம தலைவர் தளபதி குடிச்ச ஒரு கிளாஸு, அதை நாங்கள் வச்சுக்கிறோம் ஐயா, நீங்கள் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம தளபதி குடிச்ச கிளாஸை கூட பத்திரப்படுத்தி வைக்கக்கூடிய நிர்வாகிகள் தான் நம்மளுடைய நிர்வாகிகள் சொல்லி மேடையில் ரொம்ப பெருமையாக பேசுறாரு. நிறைய பேர் வந்து தளபதியை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. அவர் கையாலேயே மோரெல்லாம் ஊற்றி டம்ளர் எடுத்து கையில் கொடுப்பாங்க. நான் ஒரு தடவை அந்த மீட்டிங்ல டம்ளர் வாங்கி வைப்பேன். அந்த டம்ளர் பார்த்தா கிடைக்காது, காணா போயிருக்கும். என்னன்னு பார்த்தா, தலைவா கோச்சிக்காரு, என் தலைவன் கையில பிடிச்சி அந்த டம்ளரை கொடுத்தாரு, அதனால அந்த டம்ளரை நான் எடுத்துக்கினேன் அப்படின்னு. ஏன்னா 10,000 ரூபா ஒன்னாலும் நான் பணம் கொடுத்துட்றேன்னு அந்த டம்ளர் வரைக்கும் கேட்காதேன்னு சொல்லக்கூடியவங்க தான் எங்களுடைய நிர்வாகிகள். இது எப்படிப்பட்ட ஒரு அரசியல்? இதுதான் நீங்க எக்ஸ்ட்ரா லக்கேஜ் இல்லைன்னு சொன்ன அரசியலா? இதுதான் நீங்க தமிழ்நாடு மக்களுக்காக செய்யக்கூடிய அரசியலா? இவங்க எல்லாருமே விஜய் அவர்களுக்காகத்தான் அரசியல் பண்றாங்க, விஜய் அவர்களை தான் முன்னிறுத்துறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு திமுக கட்சியில மறைந்த கருணாநிதி அவர்களுடைய பேரை எல்லா இடத்துக்கும் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்ற ஒரு குற்றச்சாட்டை இவங்களே வைக்கிறாங்க. நாளைக்கு இவங்க ஆட்சிக்கு வந்தா விஜய் இறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, இவங்க என்ன பண்ணுவாங்க? அதே தான் இவங்களும் பண்ணுவாங்க, விஜய் பேரை எல்லா இடத்துக்கும் வைக்கிறது. இது அரசியலா? இது தமிழ்நாடு மக்களுக்கு நீங்க செய்யக்கூடிய அரசியலா? விஜய் குடிச்ச எச்சி கிளாஸை பத்திரப்படுத்தி வைக்கிறது ஒரு அரசியலா? எனக்கு புரியலையே. அதுலயும் இன்னும் பெருமையா என்ன சொல்றாருன்னா, 10,000 ரூபாய் கூட நான் தரேன், ஆனா அந்த கிளாஸை மட்டும் கேட்டுறாதீங்க ஐயா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்களாம். ஒரு கட்சியினுடைய பொது செயலாளருடைய வேலை என்ன? அந்த கட்சி தலைவர் குடிச்ச எச்சி கிளாஸை பத்திரப்படுத்தி வைக்கிறதா? அப்ப நீங்க எங்க இருந்து மக்களுக்கான தலைவரா மாறுவீங்க? நீங்க இன்னும் விஜயனுடைய தொண்டரா தானே இருக்கிறீங்க, நீங்க எங்க இருந்து தொண்டர்களா மாற போறீங்க? நீங்க இன்னும் விஜயனுடைய ரசிகரா தானே இருக்கிறீங்க, எங்க இருந்து நீங்க தொண்டர்களா மாற போறீங்க? எங்க இருந்து நிர்வாகிகள், தலைவர், நாளைய தமிழ்நாட்டின் தலைவர் எல்லாம் நீங்க எங்க மாற போறீங்க? இவங்க தான் உங்களுடைய தலைவர்களா? காப்பி அடிக்கிறது, அடுத்தவனை பார்த்து பேசுறது, இன்னமும் பேனருக்கு பாலாபிஷேகம் பண்றது, காமெடியா இருக்கு இவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா. இவங்க எங்க இருந்து நாளைக்கு மக்களுக்கான அரசியலை பண்ண போறாங்க? எல்லா இடத்துலயும் போய் தலைவர் தளபதி இப்படிதான் பேசிக்கிட்டு இருக்க போறாங்க. விஜயை நோக்கி தான் இவங்களுடைய அரசியலே இருக்குதே தவிர்த்து தமிழ்நாடு மக்களை நோக்கி இவங்களுடைய அரசியல் கிடையாது. இந்த சின்ன பசங்களுடைய எண்ணங்கள்ல மக்கள் பிரச்சனையே கிடையாது, மக்களை பத்தின சிந்தனை கிடையாது. எல்லாம் ஒரு ரசிகர் கூட்டமா கிளம்பி வந்துட்டாங்க. விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சோன்னா எல்லாரையும் தூக்கி உள்ள போட்டு ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பு கொடுத்துருக்காங்க. ஒருத்தராச்சும் ஆக்கப்பூர்வமா பேசி நீங்க பார்த்துருக்கிறீங்களா? கடைசியா அந்த பொண்ணு சொன்ன ஒரு டயலாக், இதே மாதிரி இப்ப வந்து ஸ்டாலின் எப்படி வந்து அவங்களுடைய பாட்டியார் பேரை வைக்கணும்னு நினைச்சாரோ, அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் வந்து அவங்களுடைய பாட்டியார் பேரை வைக்கணும்னு நினைச்சா எந்த பாட்டி பெயரை வைக்கிறது, எத்தனை பாட்டி பெயரை வைக்கிறது அப்படின்னு அந்த பொண்ணு ஒரு இழுவை இழுத்துச்சு பாருங்க. அம்பட்டும் திருப்பூர் சுடலை பேசினாரு, அம்பட்டும் திருப்பூர் சுடலை பேசினாரு. அவர்கள் செஞ்சி பஸ் ஸ்டாண்டுக்கு உங்க பாட்டி பேரை வைக்கணும்னு அஞ்சுகம் அம்மாள் பேரை வச்சிட்டீங்க. சரி, உங்களை போலவே உதயநிதி ஸ்டாலினும் தன்னுடைய பாட்டி பெயரை பஸ் ஸ்டாண்டுக்கு வைப்பதாக முடிவெடுத்தால் எந்த பாட்டியினுடைய பெயரை பஸ் ஸ்டாண்டுக்கு வைப்பது? எந்த பாட்டி பேரை வைக்கிறது? எத்தனை பாட்டி பேரை வைக்கிறது? இப்போ இதே மாதிரியே உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் என் தந்தை போலயே நானும் பாட்டிக்கு பேர் வைக்கிறேன்னு சொன்னா எந்த பாட்டி பேரை வைக்கிறது, எத்தனை பாட்டி
நீங்களாம் இதை பேசலாமா? ஒருத்தர் குடிச்ச எச்சி கிளாஸை பத்திரப்படுத்தி வைக்கிற நீங்களாம் இதை பற்றி பேசலாமா? உடனே நான் திமுக காரன் நினச்சிடாதீங்க. நான் திமுக காரன் கிடையாது. நான் தமிழ் தேசிய ஆதரவாளர். நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவில் அதை நான் சொல்கிறேன். காமெடி என்னன்னா, இவங்க வந்து பேசுறதுக்கு முன்னாடியே வந்து ரெஃபரன்ஸுக்கு இவங்களோட வீடியோ பார்த்துட்டு வந்து பேசுகிறாங்க. இது உருப்படுறதுக்கா? மக்களுக்கு தேவையான மக்களோட நலனை கருதி ஒரு அரசியலை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா வரவேற்கலாம். ஆனால் இங்கே மீண்டும் என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எப்படி ஒருத்தர் திமுகலாம் ஒருத்தர் இருந்தார், கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்து பார்த்துட்டோம், ஐயா ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருந்து பார்த்துட்டோம், நம்ம உதயநிதி ஐயா ஆட்சியில் வந்து நம்ம இருக்க போகிறோம், அடுத்த ஆசை இன்பநிதி ஐயாவையும் அந்த சேரில் உட்கார வச்சிட்டோம்னா இந்த கட்டை நல்லா வேகும் அப்படின்னு ஒருத்தர் பேசுவாப்புல. அந்த மாதிரி தான் இவங்க பண்ண போகிறாங்க. விஜய் விஜய் விஜய்னு சொல்லி இதுவும் ஒரு குடும்ப அரசியலாக தான் மாறப்போகுது. நீங்கள் வேணால் பொறுத்திருந்து பாருங்களேன். 2026 பிறகு என்ன நடக்குதுன்றதை பாருங்க. புரியுதுங்களா? இப்போது ஆக்கப்பூர்வமாக நான் ஓப்பனாகவே சொல்கிறேங்க, இந்த தமிழ்நாட்டு அரசியல் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, தொண்டர்கள் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் மாதிரி எந்த கட்சி தொண்டர்களும் வர முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் கொள்கைனா என்னன்னு தெரியும், தமிழ்நாடு மக்களுடைய பிரச்சனைனா என்னன்னு தெரியும், அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்னன்னு தெரியும். நீங்கள் யார்கிட்ட போய் நீங்கள் வந்து ஒரு 5 நிமிஷம் பேசினாலும் அப்படியே புட்டு வைப்பாங்க. தமிழ்நாட்டினோட பிரச்சனை என்னன்றதை புட்டு வைப்பாங்க. ஆனால் இங்கே தலைவர் போட்ட செருப்பை போயிட்டு எடுத்துகிட்டு போய் ஃப்ரேம் போட்டு வைக்கிறது, பத்திரப்படுத்தி வைக்கிறது, விஜய் அவர்கள் உட்காந்த சேரில் பக்கத்தில் உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிறது, காலி சேரில் போய் ஃபோட்டோ எடுக்கிறது, அவர் குடிச்ச எச்சி கிளாஸை போய் பத்திரப்படுத்தி வைக்கிறது, பேனருக்கு பால் அபிஷேகம். இன்னமும் கட்சி தலைவர் ஆகிட்டார் அவர். ரசிகர் இப்போ வந்து அவர் சினிமா நடிகர் கிடையாது, கட்சி தலைவர். பால் அபிஷேகம் பண்ணுறது, கற்பூரம் காட்டுறது, இன்னமும் அதே மென்டாலிட்டியில தான் இந்த கூட்டம் இருக்குது. இந்த கூட்டத்தை வச்சு விஜய் எங்க இருந்து தமிழ்நாடு மக்களுக்கு நல்லது செய்ய போறாரு புரியல எனக்கு. இது வந்து இப்ப நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய காமெடியா நான் பார்க்குறேன். ஸோ இதை பார்க்கும்பொழுது நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா இங்க பாருங்க, நானும் விஜயினுடைய நல்ல திரைப்படங்களை பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு ஆள் தான். நான் ஃபேன் கிடையாது. நல்ல படமா இருந்துச்சுன்னா ரசிக்கலாம். ஒரு திரைப்பட நடிகரை திரையில நம்ம ரசிக்கலாம், தரையில நம்மளால ரசிக்க முடியாது. அரசியல் வேற, சினிமா வேற. அரசியலுக்கு ஒருத்தர் வராங்க அப்படின்னா அதுக்கான முழு தகுதியும் அவங்க ஏத்துக்கிட்டு தான் வரும். அண்ட் தொண்டர்கள்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா கொஞ்சமாச்சும் அரசியல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய அரசியல் மொத்தமும் தளபதி விஜய் மட்டுமா தான் இருக்காரு. அவரை சுற்றி தான் உங்களுடைய பேச்சுகள், எண்ணங்கள் எல்லாமே. அவர் எப்படி வர்ணிக்கலாம், அவர் எப்படி புகழ்ந்து பேசலாம், அவர் பண்ற விஷயங்களை எப்படி வந்து நம்ம பண்ணலாம். கேவலமாக இருக்குது. ஒரு பொது செயலாளர் வந்து இந்த மாதிரி ஒரு மேடையில் 10,000 ரூபாய் கொடுத்தா கூட நான் வந்து 10,000 ரூபாய் கூட நான் தரேன், 10,000 வரைக்கும் நான் தரேன், கிளாஸை மட்டும் கேட்காதீங்க. இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சமாச்சும் மாறினாதான் உங்களையும் ஒரு 4 பேர் மதிப்பாங்க. இல்லைன்னா சிரிப்பாக இருக்குது. இன்னமும் வந்து என்னடா இது, என்ன பசங்கடா இவங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்களை விடைபெறுவது நான் அரவிந்தன்.